இந்த பக்கமே நீ வரக்கூடாது. என் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது. போய் தொலை எங்கேயாவது. மா என்னம்மா என்னம்மா பிரச்சனை? எதுக்குமா மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய், உங்க அப்பா மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையாடா? அம்மா ஏமா அப்படி கேக்குறீங்க? டேய், கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. உங்க அப்பாவை உன்னால பாத்துக்க முடியுமா முடியாதா? முடியுமா? அப்போ இனிமே நீ இவருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுற. உங்க அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் நீ தான் செய்யற. கண்டவங்க வந்து என் புருஷனை தொடக்கூடாது. அம்மா இத செய்யறேன் அத செய்யறேன்னு இன்னொரு தடவை எவனாவது வந்து நின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், என்னடா அங்க பாத்துட்டு இருக்க? அப்பாவை கூட்டிட்டு போய் குளிக்க வை போ. என்னங்க, அண்ணனை குளிக்க வைக்க தானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? குளிப்பாட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகுமேங்க. 5 நிமிஷத்துல முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்டேம்மா. ஏங்க உங்க முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அழுதீங்களா? அது காத்தடிச்சு தூசி வந்து விழுந்திருக்கும் சிம்ரன். பொய் சொல்லாதீங்க. கீழே என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க என்னாச்சுங்க? ஏன் இப்படி குழந்தை மாதிரி அழறீங்க? அக்கா இன்னைக்கு கோவத்துல என்னென்னமோ சொல்லிட்டாங்க. எங்களுக்குள்ள அக்கா தம்பி உறவே அறுந்து போச்சா. மாமாவை இனிமே நான் வந்து குளிப்பாட்ட கூடாதா, தொடக்கூடாதா, இதை வந்து பார்க்க கூடாதுன்னு அடிச்சு துரத்திட்டாங்க. என்னங்க? நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் சிம்ரன். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அக்கா தான். அக்காவுக்கு கல்யாண பேச்சு எடுக்கும் போது வரப்போற மாமா எப்படி இருப்பாரோன்னு நான் பயந்தேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் மாமா கிட்ட கொஞ்ச நாளா ஒட்டவே இல்லை. மாமா தான் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பழகி என்ன சகஜமாக்குனாரு. நாங்க மாமா மச்சான் மாதிரி நல்லா கிண்டலும் கேலியுமா பேசிக்கிட்டாலும் எனக்கு அவரு அப்பா மாதிரி.